அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் குமார். நான் எப்பொழுதும் போலவே அன்றும் போர் அடிக்குது என்று பக்கம் சென்றேன். அங்கே எப்பொழுதும் கூட்டமாக தான் இருக்கும். முடிந்தவரை அனைவருமே குடும்பமாகவே இருப்பார்கள். ஆனால் அன்று ஒரே ஒரு பெண்மணி மட்டும் ஒரு குழந்தையுடன் விளையாடி கொண்டிருந்தாள். மற்ற அனைவருமே குடும்பத்துடனும் மற்றும் வயதானவர்களும் இருந்தார்கள். அந்த பார்க்கில் நுழைந்ததுமே என் கண்ணில் பட்ட முதல் தேவதையே அவள்தான். அவள் குழந்தை தூக்கி எறிந்த பந்தை பிடிக்க என்னை தாண்டி ஓடினாள். மனம் அவள் பின்னாலேயே ஓடியது. கட்டுப்படுத்தி கொண்டு வாக்கிங் செல்வது போல எனது ஃபோனை நோண்டிக்கொண்டே நடந்து சென்றேன். அவளை வேடிக்கை பார்த்து கொண்டே இருப்பதை அவள் உணர்ந்ததைப் போல தெரிந்தது. பையில் இருந்த சாலை எடுத்து வந்து மேலே போட்டு கொண்டாள். என்ன அழகான ஒரு தேவதை! அவள் பக்கத்தில் போக ஏதாவது சான்ஸ் கிடைக்குமா என யோசித்து கொண்டே நடந்து கொண்டிருந்தேன். அவளது குழந்தை என் மீது பந்தை தூக்கி எறிந்து விட்டான். அதை எடுத்துக்கொண்டு மெதுவாக அவன் அருகில் சென்று, இப்படியெல்லாம் தூக்கி தூக்கி போடக்கூடாது, அம்மா பாவம் இல்லையா என்று நான் சொன்னேன். நானும் அதை தான் சொல்கிறேன் ப்ரோ, கேட்கவே மாட்டேங்கிறான், பந்தை எல்லா பக்கமும் தூக்கி தூக்கி போடுறான் என்று சொன்னார். ஆகா, ஈஸியாக மடங்குவா போலையே என்று நானும் பேச்சு கொடுக்க தொடங்கினேன். அவளது மகன் எப்படி பார்த்தாலும் ஒரு 6-7 வயது இருக்கும். பந்தை தூக்கி எறிந்து விளையாட ஆசைப்படுகிறான். அதனால் நான் போடுகிறேன், என் கூட விளையாடுறியா என்று நான் அவனிடம் கேட்டேன். அவனோ அவன் அம்மாவை பார்த்தான். இல்லை, இருக்கட்டும் ப்ரோ என்றவள் தயங்கினாள். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கும் போர் அடிக்குது, நான் இங்கே வந்தேன் என்று நானும் சொன்னேன். சரி என்று சொல்ல மனமின்னாமல் அவளும் தலையாட்டினாள். என்னதான் இருந்தாலும் பொது இடம் அல்லவா, தனியாக இருக்கும் பெண்ணிடம் இவ்வளவு நெருக்கமாக நின்று கொண்டிருப்பது அவளுக்கும் நல்லதல்ல என்று நினைத்து இருப்பாள் போல. நான் பார்த்த பத்தினிகளில் இவள் புதுவிதமான பத்தினியாக இருந்தாள். அவள் குழந்தையோட விளையாட ஆரம்பித்து கிட்டத்தட்ட 20 நிமிடங்கள் ஆனது. பார்க்கின் அனைத்து மூலைகளுக்கும் பந்தை அனுப்பினான். அவளது மகன். நான் ஓடி ஓடி சென்று எடுத்தும் வந்தேன். தண்ணீர் குடிக்கிறீங்களா என்று வாட்டர் பாட்டிலை கொடுத்தாள். தம்பி குடிக்கிற பாட்டிலா என்று நான் கேட்டேன். இல்லை என்றாள். உடனே நான் வாட்டர் பாட்டிலில் என் வாயை வைத்து நன்றாக அதை அழுத்தி உறிஞ்சி குடித்தேன். அவள் என்னை மேலும் கீழுமாக பார்த்துவிட்டு மகனிடம் பேச தொடங்கினாள். ரொம்ப நேரமாக எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்காங்க பார், கொஞ்சம் நேரம் உட்கார்ந்து விளையாடலாமா, வா என்று அவனை அழைத்தாள். நான் எங்கே உட்கார என்று நான் கேட்டேன். நீங்களும் வாங்க ப்ரோ, உட்காருங்க என்று அவளது மகனை நடுவில் அமர வைத்தாள். எங்கேருந்து வரீங்க, எப்போவுமே இங்கே தான் வருவீங்களா என்று நானும் பேச தொடங்கினேன். இல்லை ப்ரோ, நாங்கள் இங்கே குடி வந்து 4-5 மாதங்கள் தான் ஆகிறது. இவனது அப்பா வேலை விஷயமாக வட இந்தியா சென்று இருக்கிறார் என்று குடும்ப கதையை பேசி கொண்டிருந்தோம். அவள் என்னை பற்றி விசாரித்தாள். நான் மேலோட்டமாக பெண்களை கரெக்ட் செய்வதுதான் எனது வேலை என்பதை மறைமுகமாக அனைத்து வழிகளிலும் கூறிவிட்டேன். ஒரு வழியாக அவள் சிரித்தே விட்டாள். ஆக, எந்த பார்க்கில் யார் விளையாண்டாலும் போய் விளையாடுறீங்க போலையே என்று இரட்டை அர்த்தத்தில் பேசி உடனே மடிந்தும் விட்டாள் என்கிற நம்பிக்கையும் எனக்கு பிறந்தது. பேசாமல் உன் நம்பரை கொடுங்க, நீங்கள் எப்போ வந்தாலும் நானும் உங்களுக்கு கம்பெனிக்கு வந்துகிறேன் என்று நான் சொன்னேன். இவன் திடீர்னு வருவான், திடீர்னு வரமாட்டான் ப்ரோ, இவனை நம்பி நீங்கள் டெய்லி வராதீங்க என்றாள். அப்போது நீங்கள் டெய்லி வாங்க, உங்களை நம்பி வரலாம்ல என்று நானும் சிரித்தேன். சற்று பொய்யாக முறைத்தவள் சிரித்துவிட்டு, சரியான ஆளுதான் ப்ரோ நீங்கள் என்று சொன்னாள். அந்த நம்பர் என்று இழுத்தேன். சரி, நோட் பண்ணிக்கங்க என்று கூறியவள் அவளுடைய பெயர் லதா என்றும் கூறினாள். என்னோட எக்ஸ் பெயர் கூட லதா தாங்க என்று நான் கொக்கி போட்டேன். சிரிப்பை மட்டும் பதிலாக உதிர்த்தாள். அவள் கொண்டு வந்த பிஸ்கட்டை எடுத்து அவளுடைய மகனுக்கு கொடுத்தாள். என் பக்கம் பாக்கெட்டை நீட்டினாள். மயக்க மருந்து எதுவும் கலக்கறையே என்று நான் சொன்னேன். ஆமாம், மயக்க மருந்து கலந்து உங்களை கூட்டிகிட்டு போய் என்று நிறுத்தினாள். மயக்க மருந்து கலந்த எல்லாமே கூப்பிட வேண்டாம், கூப்பிட்டாலே நான் வருவேன் மேம் என்று நான் சொன்னேன். ஆசைதான் என்று பிஸ்கட்டை உள்ளே வைத்தாள். ஆம், சரி ப்ரோ, நாங்கள் கிளம்புறோம், நாளைக்கு வருவோம் என்று நினைக்கிறேன் என்று சொன்னாள். எனது ஃபோனிலிருந்து அவள் ஃபோனுக்கு ஒரு ரிங் கொடுத்தேன். நான் தான் கால் பண்ணியிருக்கேன், வரதா இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்க என்று சொன்னேன். சரி ப்ரோ, பார்க்கலாம் என்றாள். பார்க்குக்கு வந்தால் மட்டும்தான் கால் பண்ணணும்னு இல்லை, ஃப்ரீயாக இருந்தால் கூட கால் பண்ணுங்க என்று நான் சொன்னேன். எதுக்கு என்று என்னை சீண்டினாள்.
ஊருக்கு புதுசுன்னு சொல்கிறீங்க, இல்லை உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்க என்று சொன்னேன். வேணும்னா கூப்பிட்றேன் ப்ரோ என்று சொன்னாள். அடுத்த 3 நாட்களுமே அந்த பார்க்குக்கு அதே நேரத்தில் சென்று நேரத்தை செலவழித்ததே மிச்சம். எதுவுமே நடக்கவில்லை. அவள் வருவாள், விளையாடுவாள், பேசுவாள், சென்று விடுவாள். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் செய்ய தொடங்கியிருந்தேன். 2 நாட்கள் கழித்து 3வது நாள் குட் மார்னிங் என்று. குட் மார்னிங் ப்ரோ. அவ்வளவுதான், வேறு எந்த பதிலும் இல்லை. வழக்கம் போல ஆயுதத்தை கையில் எடுத்தேன். ஒரு இரட்டை அர்த்தத்தில் உள்ள ஜோக்கை அவளுக்கு அனுப்பினேன். அதை அவள் பார்த்துவிட்டு முறைக்கும் இமோஜை அனுப்பியிருந்தாள். மாற்றி அனுப்பிவிட்டேன் என்றேன். பார்த்தா அப்படி தெரியல, என்ன பார்த்தா எப்படி தெரியுது என்றாள். வர்ணித்து சொல்ல வேண்டிய இருக்கும், பரவாயில்லையா என்றேன். வாய் ரொம்ப நீளுது ப்ரோ, என்னாச்சு உங்களுக்கு, ஏன் இப்படி பேசுகிறீங்க என்று சொன்னாள். இல்லைங்க, உங்களை மாதிரி ஒரு அழகான பொண்ணை நான் பார்த்ததே இல்லை என்று கேவலமாக சமாளித்தேன். எனக்கு அவ்வளவு சீன் எல்லாம் இல்லை ப்ரோ, நானே ஒல்லியாக கூட இல்லை, குண்டா இருக்கேன், குழந்தைய வேற பெற்றிருக்கேன், அப்புறம் எல்லாம் பாடி வேற ஸ்ட்ரக்சர் எல்லாம் போயிடுச்சு, இப்போ போய் என்ன இப்படி பேசுகிறீங்களே ப்ரோ என்று சொன்னாள். இந்த பாயிண்ட் ஒன்றுமே போதுமே, கண்டிப்பாக இவளை எப்படியாவது கரெக்ட் பண்ணி விடலாம் என எனக்கு நம்பிக்கை வந்தது. இதையே நீங்கள் குண்டுன்னு சொன்னால் அப்புறம் ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்வீங்க? பேபி, நீங்கள் குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் நிறைய விஷயங்களை பண்ணாமல் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் இப்படி குண்டு ஆயிட்டீங்க. சில எக்ஸசைஸ் எல்லாம் வீட்டிலேயே பண்ணலாம். ரொம்ப டான்ஸ் ஆடுற மாதிரி சிம்பிளான எக்ஸசைஸ்லாம் இருக்குது. அந்த மாதிரி நிலைய வழியும் இருக்குது. எந்த வேலையும் செய்யாமல் கூட எடையை குறைக்கலாம், அதுக்கு ஒரு வழியும் இருக்குது என்று அழுத்தி கூறினேன். அப்படியா, அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா என்று சொன்னாள். ஓ கண்டிப்பாக, உங்கள் சைஸ் எல்லாம் சொல்லுங்கள் என்று சொன்னேன். வெயிட் தானே கேட்கணும், நீங்கள் என்ன சைஸை கேட்குறீங்க என்று சொன்னாள். இல்லைங்க, குழந்தை பெற்றதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குது என்று தெரியவில்லையே, அதுக்காக என்றேன். ப்ரோ, அதெல்லாம் எனக்கு வெக்கமாக இருக்குது ப்ரோ என்றாள். அப்போது நேரில் வந்துடவா, நேரில் பேசிக்கலாம் என்றேன். வீட்டுக்கு பக்கத்தில் ஆள் இருப்பாங்க என்றாள். ஜஸ்ட்டு கேஷுவலாக நடந்து வர மாதிரி வரேன், யாரும் இல்லை, நான் வரேன் மேம் என்றேன். மாட்டிக்கிட்டா என்றாள். அவள் கேட்ட விதத்திலேயே தெரிந்து கொண்டேன், கண்டிப்பாக அவளுக்கும் ஆசை இருக்கிறது, அதனால் பயப்படுகிறாள் என்று. அதெல்லாம் பார்த்துக்கலாம் மேடம் என்று, எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேன் என்றேன். சரி வாங்க என்றாள். அது ஒரு மதிய நேரம். தெருவில் அவ்வளவாக யாரும் இல்லை. அவள் கூறிய இடத்திற்கு சென்று கதவை தட்டினேன். கதவை திறந்தாள். ஒரு மெல்லிசான பனியன் கிளாத் நைட்டியை மட்டும்தான் அவர் அணிந்திருந்தாள். என்ன ப்ரோ, அதுக்குள்ளே வந்துட்டீங்க என்று பேசிக்கொண்டே சைடில் இருந்த துண்டை எடுத்து மேலே போட்டாள். என்ன பிரயோஜனம், நான் தான் அனைத்தையுமே பார்த்து விட்டேனே என்பது போல சிரித்தேன். ஏன் சிரிக்கிறீங்க என்றாள். இல்லை, நீங்கள் சொல்ல வெக்கமாக இருக்குன்னு சொன்னீங்க, அதனால தான் நான் பார்த்து தெரிஞ்சுக்கலான்னு நேரில் வந்தேன். நான் பார்த்ததுக்கு அப்புறமா மூடி என்ன பிரயோஜனம் என்று நான் சொன்னேன். அந்த துண்டை எடுத்து என்னை ஒரு அடி அடித்துவிட்டு, வாய்க்குழுப்பு ஜாஸ்தி ப்ரோ உங்களுக்கு என்று சொல்லி சிரித்தாள். எங்கள் பேச்சு மெதுமெதுவாக அவளது எடை குறைக்கும் விஷயங்களை பற்றி பேசத் தொடங்கினோம். சொல்லுங்க ப்ரோ, நிறைய விஷயம் சொன்னீங்க, எது ஈஸியாக இருக்கும், எந்த வேலையும் செய்யாமல் உடல் எடையை குறைக்க முடியுமா என்று கேட்டாள். அதெல்லாம் 1000 வழி இருக்குது. டான்ஸ், எக்ஸசைஸ், ஏன் செக்ஸ் கூட ஒரு விதத்தில் எடை குறையும் என்று நான் சொன்னேன். நிசப்த அமைதி. அவள் பதிலளிக்கவே இல்லை. கீழேயே பார்த்து கொண்டிருந்தாள். நான் விளையாட்டாதாங்க சொன்னேன், ஆனால் அது உண்மைதான் என்றும் நான் சொன்னேன். அதுக்காக இல்லை, என்ன எதுவும் தப்பாக நினைக்கிறீங்களா என்று கேட்டாள். அட இல்லைங்க, நிஜமாவே அதுவும் ஒரு ஆப்ஷன் தான், அதனால் சொன்னேன் என்று சொன்னேன். ஓப்பனாக ஒன்று சொல்லவா ப்ரோ, அவர் பண்ணுற 5 நிமிஷத்தில் எனக்கு வெயிட்டு குறைஞ்சிட தான் போகுது என்று சொல்லிவிட்டு தன்னுடைய உதட்டை கழித்தாள். ஐயையோ, இவ்வளவு அழகான பொண்ணை வச்சுக்கிட்டு 5 நிமிஷம்தான் பண்ணுறாரா? என்னை விட்டால் மணிக்கணக்காக பண்ணுவேன், முடிஞ்சால் 3-4 தடவை ஒரே நைட்டில் பண்ணுவேன் என்று நான் சொன்னேன். அவளுடைய முகமோ சிவந்தது. ஆனால் பொய் கோபத்தை காட்டி என்னை ஒரு அடி அடித்தாள். ஆமாம், அதில் எப்படி எடை குறையும் என்றால், சும்மா படுத்துதானே கிடைப்போம் என்று சொன்னாள். நானும் அதில் ஈடுபடும்போது நம்முடைய உடம்பில் நிறைய ஹார்மோன்கள் சுரக்கும். கிட்டத்தட்ட 900 கலோரியிலிருந்து 2000 கலோரி வரை நமக்கு குறைக்கலாம். நான் தான் சொல்லிட்டேனே ப்ரோ, அவர் அதுக்கெல்லாம் சரிபட்டு வரமாட்டார் என்று மீண்டும் அதையே சொன்னாள். உங்களுக்கு பிரச்சனை இல்லை என்றால் நான் கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் என்று நான் சொன்னேன். உங்களுக்கு ஓகே என்றால் நான் கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் என்று நான் கொக்கி போட்டேன். அவளது மனது மௌனமாக இருந்தது.
அவள் உடனே தன்னுடைய கண்களை மூடிக்கொண்டாள். எனக்கு அவள் பச்சை கொடி காட்டியது போல் இருந்தது. உடனடியாக அவளை நான் இறுக்கமாக அணைத்து கொண்டு அவள் உடல் முழுவதும் முத்தமலையை பொழிந்தேன். நான் காட்டிய வித்தைகளில் அவளுடைய உடல் எனக்குள் மயங்கியது. மெதுவாக அவளை தூக்கிவிட்டு எங்கே என்பது போல தலையை அசைத்தேன். அவள் பெட்ரூம் பக்கமாக கையை காட்டினாள். படத்தில் வரும் காட்சியைப் போல இருந்தாலும் அதுதான் நடந்தது. பெண்களுக்கு படத்தில் வருவது போல செய்வது மிகவும் பிடிக்கும். ஆனால் ஆண்களுக்கு தான் மணிக்கணக்கில் செய்வதற்கு உடம்பில் தெம்பு வேண்டும். மெதுவாக கொண்டு போய் கட்டிலில் உட்கார வைத்தேன். அவள் மனதில் ஏதோ ஒரு குழப்பம் இருந்தது. அதனால் முழு மனதாக என்னை அவள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது மட்டும் எனக்கு தெரிந்தது. உங்களுக்கு பிடிக்கலனா வேண்டாம் என்பது போல பெட்டில் உட்கார வைத்துவிட்டு நான் எழுந்தேன். உடனே என் கைகளை பிடித்தாள். கண்டிப்பாக அவளுக்கும் ஆசை இருக்கிறது. ஆனால் பயத்தால் கம்பெனி கொடுக்க மறைக்கிறாள் என்பதையும் நான் உணர்ந்து கொண்டேன். இன்னொரு முறை முயற்சிக்கலாம் என்று அவளது அருகிலேயே அமர்ந்து அவளை பெட்டில் படுக்க வைத்து லேசாக என் கைகளாலேயே நான் விளையாடத் தொடங்கினேன். அதன் பிறகு எது நடக்க வேண்டுமோ அது எங்களுக்குள் சிறப்பாக நடந்து முடிந்தது. நான் முன்பே சொன்னது போல அன்று அவளுடன் 2-3 முறை அவளுடன் நான் தனிமையில் உல்லாசமாக இருந்தேன். அந்த நாள் முதல் அவளுக்கும் எனக்கும் நெருக்கம் அதிகமாகிவிட்டது. அதன் பிறகு அடிக்கடி என்னை அவளுடைய வீட்டுக்கு அழைத்து நாங்கள் இருவரும் உல்லாசமாக இருக்க ஆரம்பித்தோம். அதன் பிறகு எங்களுக்குள் தகாத உறவு தொடர்ந்தது. நானும் அடிக்கடி லதாவுடைய வீட்டிற்கு சென்று அவளுடன் உல்லாசமாக இருப்பதை வழக்கமாக வைத்து கொண்டேன். இப்படி நான் அடிக்கடி லதாவுடைய வீட்டிற்கு செல்வதும் வருவதுமாக இருந்ததால் அக்கம்பக்கத்தில் உள்ளவர்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டு இந்த விஷயத்தை லதாவின் கணவனிடம் தெரிவித்திருக்கிறார்கள். அவர் ஊருக்கு வந்த இடத்தில் இதை பற்றி லதாவிடம் கேட்க, லதா அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை, அவன் என்னுடைய தம்பி மாதிரி என்று சொல்லி தன் கணவனை நம்ப வைக்க முயற்சி செய்தாள். ஆனால் அவருடைய கணவனுக்கோ அதன் மீது நம்பிக்கை இல்லை. அதனால் அவர் ஊருக்கு செல்வதற்கு முன்பு பெட்ரூமில் ரகசியமாக ஒரு கேமராவை மறைத்து வைத்துவிட்டு சென்றிருக்கிறார். அது தெரியாத லதாவோ அவர் ஊருக்கு சென்ற உடனேயே என்னை உல்லாசமாக இருக்க வீட்டுக்கு அழைத்தாள். நானும் உடனடியாக அவளை பார்ப்பதற்காக அவளுடைய வீட்டுக்கு சென்று அவளுடன் படுக்கையில் உல்லாசம் அனுபவித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் போன அவரோ கொஞ்ச நேரத்திலேயே மீண்டும் வீட்டுக்கு வந்து விட்டார். அப்போது வீட்டில் நானும் அவளும் உல்லாசமாக இருந்தோம். அவர் திடீரென கதவை தட்டவும் நாங்கள் என்னுடைய ஆடைகளெல்லாம் மாற்றிக்கொண்டு கதவை திறந்தோம். அப்போது இவன் யார் என லதாவின் கணவன் கேட்க, இவன்தாங்க என் தம்பி மாதிரி என்று சொன்னாள். அப்படியா, இந்த ஒரு நிமிஷம் வரேன் என்று சொல்லி நேராக பெட்ரூமுக்குள் சென்றவர் அவர் ரகசியமாக மறைத்து வைத்திருந்த அந்த கேமராவை எடுத்து வந்து பதிவான வீடியோ காட்சிகளை எங்களிடம் காட்டினார். இதுதான் உங்களுடைய அண்ணன் தம்பி உறவா, அக்கா தம்பி உறவா என்று கேட்டு லதாவை சரமாரியாக அடித்தார். என்னையும் அடித்தார். அதன் பிறகு உடனடியாக லதாவை வீட்டை விட்டே வெளியே தள்ளிவிட்டார். நானும் வேறு வழியின்றி லதாவை என்னுடன் அழைத்து வந்து விட்டேன். அதன் பிறகு நான் லதாவை என்னுடைய வீட்டுக்கு அழைத்து வந்து என் அம்மாவிடம் சொன்னேன். இந்த பெண்ணுக்கும் எனக்கும் தகாத உறவு இருந்தது. இப்போது அவருடைய கணவனுக்கு தெரிந்துவிட்டது. அதனால் இந்த பெண்ணை வீட்டை விட்டே துரத்தி விட்டார்கள் என்று சொன்னேன். என்னடா இப்படி பண்ணிட்ட, கல்யாணமாகி குழந்தையோடு இருக்கிற பொண்ணை போய் காதலிச்சிட்டியடா. சரி, அந்த பொண்ணு தான் உனக்கு, அந்த பொண்ணோட தான் வாழணும்னு உனக்கு விருப்பம்னா அந்த பொண்ணை முறைப்படி கல்யாணம் பண்ணி நீ குடும்பம் நடத்து என்று என் அம்மா சொன்னாள். நானும் சரி என ஒத்துக்கொண்டு லதாவின் மீது இருந்த ஆசையாலும் மோகத்தாலும் அவளை உடனடியாக நான் திருமணமும் செய்து கொண்டேன். அதன் பிறகு தனியாக ஒரு வாடகை வீடு எடுத்து நானும் லதா அவருடைய குழந்தை என 3 பேரும் ஒன்றாக வசிக்க ஆரம்பித்தோம். எனக்கு லதாவை மட்டும்தான் அழைத்து வர விருப்பம். அவருடைய குழந்தையும் சேர்த்து அழைத்து வந்தது எனக்கு சுத்தமாக விருப்பமில்லை. நான் வரும்போதே லதாவிடம் சொன்னேன், இந்த குழந்தையை உன் கணவனிடமே விட்டுவிட்டு வந்துவிடு என்று சொன்னேன். ஆனால் லதாவுக்கு தன் குழந்தையின் மீது பாசம் அதிகம். அதனால் அவள் விட்டு வர மறுத்து விட்டாள். அவளுடனே கூட்டியும் வந்து விட்டாள். அதன் பிறகு நாங்கள் தனியாக வீடெடுத்து வசிக்க ஆரம்பித்தோம். அதன் பிறகு நானும் லதாவும் நினைத்த போதெல்லாம் உல்லாசமாக இருந்தோம். எங்களுடைய உல்லாச வாழ்க்கைக்கு அவருடைய குழந்தை இடையூறாக இருந்தது. நான் லதாவை பலமுறை உல்லாசத்துக்கு அழைக்கும் போது அவருடைய குழந்தை இடையூறை ஏற்படுத்தி கொண்டே இருந்தது. எனக்கு இது சுத்தமாக பிடிக்கவில்லை. நானும் எத்தனையோ முறை லதாவிடம் சொல்லி பார்த்துவிட்டேன். ஆனால் லதாவோ அதை கேட்பதாக தெரியவில்லை. ஒரு கட்டத்தில் கோபத்தின் உச்சிக்கே சென்ற நான் எங்களுடைய தகாத உறவுக்கு, எங்களுடைய உல்லாச வாழ்க்கைக்கு இடையூறாக இருக்கும் அவருடைய பையனை அடித்து கொடுமைப்படுத்த ஆரம்பித்தேன். அப்போது லதா என்னை தடுத்தாள். ஆனால் நானோ கேட்கவில்லை. நான் உன்னுடன் சந்தோஷமாக வாழலாம் என்றுதான் நான் உன்னை திருமணம் செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இந்த குழந்தை எனக்கு இடையூறை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. இந்த குழந்தையை கொண்டு போய் உன் அம்மாவிடம் விட்டு வா என நான் லதாவிடம் சொன்னேன். அதற்கு லதாவோ, என் அம்மாவுக்கு வயதாகிவிட்டது. அது மட்டுமல்ல, நான் என் கணவனை பிரிந்து வந்து உன்னுடன் வாழ்வது என் அம்மாவுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. அப்படி இருக்கும்போது இந்த குழந்தையை மட்டும் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லி என்னை சமாதானம் செய்தார்.
அதன் பிறகு வாழ்வாதாரத்திற்காக லதாவின் ஆசையை நிறைவேற்றும் என்பதற்காக அவளை ஆசிரியராக்க வேண்டும் என்பதற்காக அவளை பயிற்சி பள்ளிக்கு அனுப்பி வைத்தேன். லதாவிற்கு சின்ன வயசிலேயே ஆசிரியராக வேண்டும் என ஆசை இருந்தது. ஆனால் அவளுடைய கணவனோ அதை நிறைவேற்றவில்லை. ஆனால் லதாவுடன் தான் இனி நாம் வாழப்போகிறோம் என்று நினைத்து நான் லதாவை ஆசிரியராக்க வேண்டும் என அவளுக்கு நான் கோச்சிங் சென்டருக்கு அனுப்பி வைத்தேன். நான் லதாவை படிக்க வைக்கிறேன் என்று தெரிந்த பிறகு லதாவுடைய குடும்பத்தார் என்னை ஏற்றுக்கொள்ள முன் வந்தனர். லதாவுடைய முதல் கணவன் லதாவின் ஆசையை நிறைவேற்ற விரும்பவில்லை. ஆனால் நான் லதாவின் ஆசையை நிறைவேற்ற முயற்சி செய்வதால் அவர்கள் என்னை ஏற்றுக்கொள்ள முடிவு செய்தனர். அதனால் லதாவுடைய அக்கா ஒரு நாள் எங்களுடைய வீட்டுக்கு வந்து எங்களை பார்த்து பேச வந்தாள். அப்படி அவள் வரும்போது குழந்தையுடைய நிலையை பார்த்து அவள் அதிர்ச்சியானாள். குழந்தையின் உடலில் பல இடங்களில் காயங்கள் இருந்ததை பார்த்து அவள் திடுக்கிட்டாள். உடனே அவள் லதாவிடம் சண்டையிடவும் ஆரம்பித்தாள். உங்களுடைய தகாத உறவுக்கு, உங்களுடைய உல்லாச வாழ்க்கைக்கு இந்த குழந்தை இடையூறாக இருக்கிறது என்றால் இந்த குழந்தையை என்னிடம் கொடுத்து விடுங்கள். நான் இந்த குழந்தையை நல்லபடியாக வளர்க்கிறேன். அதை விட்டுவிட்டு உங்களுடைய தகாத உறவுக்கும் இச்சைக்கும் இந்த குழந்தை இடையூறாக இருப்பதாக நீங்கள் குழந்தையை இப்படி சித்திரவதை செய்திருக்கிறீர்கள் என லதாவையும் என்னையும் கண்டமேனிக்கு திட்டிவிட்டு சென்று விட்டாள். நானும் திட்டிவிட்டு சென்று விடுவாள் என்று தான் நினைத்தேன். ஆனால் அவள் நேராக வீட்டுக்கு செல்லாமல் போலீஸ் ஸ்டேஷனுக்கே சென்று விட்டாள். போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்று தன்னுடைய தங்கையான லதா மீதும் என் மீதும் புகார் அளித்தாள். அவருடைய தகாத உறவுக்கு இடையூறாக இருப்பதால் குழந்தைகளை சித்திரவதை செய்கிறார்கள், அந்த குழந்தையை மீட்டு என்னிடம் கொடுங்கள் என புகார் அளித்திருந்தார். உடனடியாக காவல் நிலையத்திலிருந்து எங்கள் இருவரையும் அழைத்திருந்தனர். நாங்கள் குழந்தையை அழைத்துச் சென்றோம். காவலர்கள் விசாரித்தனர். அப்போது குழந்தையிடம் நீ உன் சித்தியிடம் செல்கிறாயா அல்லது உன் அம்மாவிடம் செல்கிறாயா என கேட்டார்கள். குழந்தையோ அழுது கொண்டு நான் அம்மாவிடம்தான் இருப்பேன், சித்தியிடம் செல்ல மாட்டேன் என கூறிவிட்டான். நானும் இவனை எப்படியாவது சித்தியிடம் அனுப்பிவிட வேண்டும், அப்போதுதான் நம்முடைய உல்லாச வாழ்க்கைக்கு எந்தவிதமான இடையூறும் இருக்காது என நினைத்தேன். ஆனால் குழந்தை அழுதோ நான் சித்தியிடம் செல்ல மாட்டேன், நான் அம்மாவிடம்தான் செல்வேன் என அழுது அடம் பிடித்தான். வேறு வழியின்றி போலீசாரும் குழந்தை அம்மாவிடம் இருப்பதான் விரும்புகிறான், அதனால் நாங்கள் உங்களிடம் அனுப்பி வைக்க முடியாது என மீண்டும் அம்மாவிடமே அனுப்பி வைத்து விட்டார்கள். அவருடைய லதாவின் அக்கா ஏமாற்றத்துடன் வீட்டுக்கு சென்றாள். ஆனால் நான் மனம் இல்லாமல் தான் வேறு வழியின்றி காவல் நிலையத்திலிருந்து இந்த குழந்தையை மீண்டும் அழைத்து வந்தேன். அதன் பிறகு அன்றாட எங்களுடைய வாழ்க்கை தொடர்ந்தது. தினமும் உல்லாசமாக இருப்பதை நாங்கள் வழக்கமாக்கி கொண்டோம். நாட்கள் செல்ல செல்ல ஒரு கட்டத்தில் எங்களுடைய உல்லாசத்திற்கு அவருடைய குழந்தை இடையூறாக இருப்பதை லதாவே விரும்பவில்லை. நாங்கள் அடிக்கடி உல்லாசமாக இருக்கும்போது குழந்தை வந்து இடையூறை ஏற்படுத்தியது. ஆரம்பத்தில் நான் தான் குழந்தையை வெறுத்தேன். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல லதாவும் குழந்தையை வெறுக்க ஆரம்பித்து விட்டாள். ஒரு நாள் நானும் லதாவும் உல்லாசமாக இருந்த சமயம் பார்த்து திடீரென குழந்தை வந்து இடையூறை ஏற்படுத்த எங்கள் இருவருக்கும் ஆத்திரம் தலைக்கேறியது. அதனால் பாத்ரூமில் ஒரு வாளி இருந்தது. அந்த வாளி நிறைய தண்ணீரை நிரப்பி குழந்தையின் முகத்தை அதில் அழுத்தி நாங்கள் மோகத்தில் இருந்ததால் குழந்தையை துடிக்க துடிக்க கொலை செய்து விட்டோம். அதன் பிறகுதான் நாங்கள் சுயநினைவுக்கே திரும்பினோம். நாங்கள் செய்தது தவறை நாங்கள் உணராமல் செய்துவிட்டோம். குழந்தை இறந்த பிறகுதான் இதை என்ன செய்வது என எங்கள் இருவருக்கும் பேர் அதிர்ச்சி. எப்படி இந்த குழந்தையுடைய உடலை அப்புறப்படுத்துவது, இதை யாருக்கும் தெரியாமல் எப்படி மறைப்பது என நாங்கள் யோசனை செய்து கொண்டிருந்தோம். அந்த சமயத்தில்தான் லதாவுக்கு எக்ஸாம் இருந்தது. அதனால் நான் இன்று நாளைக்கு நான் எக்ஸாம் எழுதிவிட்டு வருகிறேன். அதன் பிறகு இந்த குழந்தையோட உடலை நாம் அப்புறப்படுத்தலாம் என லதா கூறினாள். அதனால் அந்த இரவு முழுவதும் நாங்கள் எப்படி இந்த குழந்தையை உடலை அப்புறப்படுத்துவது, எங்கே எடுத்துச் செல்வது என நாங்கள் திட்டமிட்டிருந்தோம். விடிந்ததும் லதா எக்ஸாம் எழுத சென்றிருந்தாள். நானும் அன்றாட எங்கள் மீது எந்த விதமான சந்தேகம் வரக்கூடாது என அன்றாட எங்களுடைய வேலைகளையும் செய்து கொண்டிருந்தேன். இப்போ எக்ஸாம் எழுதிவிட்டு மாலை நேரத்தில் லதா வீட்டுக்கு வர அந்த சமயம் பார்த்து வீட்டுடைய உரிமையாளரும் வீட்டுக்கு வந்திருந்தார். அப்போது குழந்தையின் உடலில் இருந்து துர்நாற்றம் வீச ஆரம்பித்தது. ஒரே நாளில் எப்படி துர்நாற்றம் வீசியது என எங்களுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. ஆனால் அவர் வீட்டுக்கு வந்தவர் என்ன வீட்டில் ஒரு மாதிரியாக கெட்ட வாடை அடிக்கிறது என கேட்டிருந்தார். அதற்கு லதாவோ சமாளித்து கொண்டு இல்லை சாதம் கெட்டி போய் விட்டது, அதை நாங்கள் இன்னும் குப்பையில் போடவில்லை, அதிலிருந்து தான் இப்படி துர்நாற்றம் வீசுகிறது என சொல்லி எப்படியோ சமாளித்து விட்டாள். நாங்களும் குழந்தையை ஒரு சாக்கு பையில் கட்டி ஓரமாக யாரும் பார்க்காத அளவுக்கு மறைத்து தான் வைத்திருந்தோம். இருந்தாலும் வீட்டுக்கு வந்த உரிமையாளரோ சந்தேகத்தோடு தான் வீட்டிலிருந்து கிளம்பி போனார். அதன் பிறகு லதா உடனடியாக எனக்கு ஃபோன் செய்தாள். குழந்தையின் உடலிலிருந்து துர்நாற்றம் வீசுகிறது, இன்று இரவே குழந்தையை எப்படியாவது நாம் எங்காவது கொண்டு போய் போட்டுவிட வேண்டும் அல்லது புதைத்து விட வேண்டும் என கூறினாள். புதைத்தோ எரித்தோ ஏதாவது செய்துவிட வேண்டும் என கூறினாள். நானும் சரி என எங்கு கொண்டு போய் இந்த குழந்தையின் உடலை புதைப்பது என இடம் தேட ஆரம்பித்தேன். அப்போது தான் ஆற்றங்கரை ஓரமாக சரியாக இருக்கும் என தோணியது. அதன் பிறகு இரவு நான் வீட்டுக்கு சென்றேன். லதாவிடம் கூறினேன். அருகில் இருக்கக்கூடிய ஆற்றங்கரைக்கு சென்று குழந்தையின் உடலை புதைத்து விட்டு வந்து விடுவோம் எனவும் கூறினேன்.
அவளும் சரி என சம்மதம் தெரிவித்தாள். நள்ளிரவில் யாருக்கும் தெரியாமல் இருசக்கர வாகனத்தில் நானும் லதாவும் அங்கு சென்று குழந்தையின் உடலை ஆற்றங்கரை ஓரத்தில் புதைத்துவிட்டு எதுவும் தெரியாதது போல வீட்டுக்கு வந்து விட்டேன். அதன் பிறகு விடிந்ததும் நான் லதாவை அழைத்து கொண்டு என் அம்மாவின் வீட்டுக்கு சென்று லதாவை விட்டுவிட்டேன். அம்மா கேட்டால், நீ லதா மட்டும் வந்திருக்கிற, நீயும் வந்திருக்க, குழந்தை எங்கடா என கேட்டாள். நானோ வீட்டின் உரிமையாளரோ திருப்பதிக்கு செல்வதாக இருந்தார். அதனால் அவர் குழந்தையையும் அழைத்து செல்லட்டுமா என கேட்டார். நாங்களும் சரியென அனுப்பி வைத்து விட்டோம் என சொல்லி என் அம்மாவிடம் நாடகம் ஆடினேன். லதாவுக்கு நாளை எக்ஸாம் இருக்கிறது, அதனால் அவர் இங்கிருந்தே படிக்கட்டும். நான் சென்னையில் ஒரு வேலை இருப்பதால் நான் சென்னைக்கு கிளம்புகிறேன், வருவதற்கு 2 நாள் ஆகும் என சொல்லிவிட்டு நான் லதாவை விட்டுவிட்டு சென்னைக்கு கிளம்பினேன். லதாவும் எதுவும் தெரியாதது போல என் அம்மாவுடன் இருந்தாள். ஆனால் நள்ளிரவு நாங்கள் இருவரும் இருசக்கர வாகனத்தில் ஒரு மூட்டையை எடுத்துச் சென்றதை அக்கம்பக்கத்தில் இருந்த ஒருவர் அதை பார்த்து விட்டார். அதுவும் நாங்கள் ரொம்ப பதட்டமாகவும் நள்ளிரவு நேரத்தில் ஒரு மூட்டையை எடுத்து சென்றது அவர்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. உடனடியாக அவரோ விடிந்ததும் விடியாமலும் இந்த விஷயத்தை வீட்டின் உரிமையாளருக்கு தெரியப்படுத்தி விட்டார். ஏற்கனவே அவர் நேற்று வரும்போது வீட்டுக்குள் துர்நாற்றம் வீசியிருந்தது. அதனால் அவருக்கு குழந்தையும் அப்போது வீட்டில் இல்லை. அதனால் ஏதோ தப்பு நடந்திருக்கு என அவர் உணர்ந்தார். உடனடியாக எங்கள் மீது சந்தேகம் இருப்பதாக காவல் நிலையத்தில் புகார் அளித்து விட்டார். அவருடைய குழந்தையை நேற்றிலிருந்து காணவில்லை. நான் வீட்டுக்கு சென்ற இடத்தில் வீட்டிலிருந்தும் துர்நாற்றம் வீசியது. இரவு அவர்கள் ஏதோ ஒரு மூட்டையை யாருக்கும் தெரியாமல் மறைத்து பைக்கில் எடுத்து சென்றனர். அதனால் அந்த குழந்தையை அவர்கள் ஏதாவது செய்திருப்பார்களோ என எனக்கு சந்தேகம் இருக்கிறது என போலீசாரிடம் அவர் தகவல் தெரிவித்து விட்டார். போலீசாரும் சரி என விசாரிப்பதற்காக வீட்டுக்கு வந்தார்கள். வீட்டுக்கு வந்த இடத்தில் லதாவிடம் விசாரித்தார்கள். அப்போது லதாவோ என்னுடைய குழந்தை வீட்டின் உரிமையாளருடன் திருப்பதிக்கு சென்றிருக்கிறது என கூறினாள். என்னம்மா நீ பொய் சொல்கிற, புகார் அளித்ததே உன்னுடைய வீட்டின் உரிமையாளர் தானே என்று சொன்னதுமே லதாவுக்கு தூக்கி வாரி போட்டது. இதை கேட்டதும் என் அம்மாவும் அதிர்ச்சியானாள். அப்படியென்றால் உன் குழந்தை எங்கே என என் அம்மாவும் லதாவிடம் கேட்டாள். ஒரு பக்கம் போலீஸ், இன்னொரு பக்கம் என் அம்மா என மாறி மாறி இருவருமே குழந்தை எங்கே என கேள்விகளை கேட்க வேறு வழியின்றி நாங்கள் மாட்டிக்கொண்டோம் என்பதை உணர்ந்த லதா குழந்தையை கொலை செய்து ஆற்றங்கரையோரமாக புதைத்ததை ஒப்புக்கொண்டாள். இதை கேட்ட என் அம்மா பேர் அதிர்ச்சி அடைந்து கதறி அழுதாள். அதன் பிறகு என்னை பற்றி விசாரித்தார்கள். அப்போது நான் சென்னைக்கு சென்றிருப்பதாக லதா கூற என்னுடைய செல்போன் நம்பரை வைத்து நான் எங்கு இருக்கிறேன் என என்னை ட்ரேஸ் செய்தார்கள். அப்போது நான் பேருந்தில் சென்று கொண்டிருப்பதை போலீசார் கண்டுபிடித்து உடனடியாக அடுத்த ஸ்டாப்பில் இருக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் தெரிவித்து வரும் வழியிலேயே என்னை மடக்கி கைது செய்து அங்கிருந்து இந்த ஸ்டேஷனுக்கு என்னை அழைத்து வந்து விட்டார்கள். அதன் பிறகு எங்களிடம் கிடுக்குப்பிடி விசாரணை மேற்கொள்ள நாங்கள் என்னுடைய தகாத உறவுக்கு இந்த குழந்தை இடையூறாக இருப்பதால் நாங்கள் இருவரும் சேர்ந்து கொலை செய்து ஆற்றங்கரையில் புதைத்து விட்டோம் என கூறினோம். அதன் பிறகு அவர்கள் எங்கள் இருவரையுமே அழைத்து சென்று எங்கே புதைத்தோம் என காட்டுங்கள் என அழைத்து சென்றார்கள். அதன் பிறகு நாங்கள் புதைத்த இடத்தையும் காட்டினோம். அதன் பிறகு தோண்டி எடுத்து உடனடியாக குழந்தையின் உடலை அங்கேயே வைத்து பிரேத பரிசோதனை செய்து மீண்டும் புதைத்து விட்டார்கள். அதன் பிறகு வலுவான ஆதாரம் கிடைத்ததால் எங்கள் மீது வழக்கு பதிவு செய்து எங்களை சிறையிலும் அடைத்து விட்டார்கள். தகாத உறவில் இருந்த நானும் தற்போது லதாவும் சிறையில் கம்பி எண்ணி கொண்டிருக்கிறோம். அந்த குழந்தை அநியாயமாக எங்களுடைய உடல் தேவையால் அது இறந்து போயே விட்டது.